சென்னை யானைக்கவுனி போர்ச்சுகீசிய சர்ச் தெருவைச் சேர்ந்தவர் முகமது கபில். இவரது வீட்டில் நேற்று யாரும் இல்லாத நேரத்தில் வீட்டின் கதவு உடைக்கப்பட்டு கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. ஏறக்குறைய 60 சவர நகைகள் திருடு போயிருப்பதாக உரிமையாளர் தெரிவித்துள்ளார். இவர் ஜவுளி வியாபாரம் செய்து வருகிறார். தாராபுரத்தைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற குடிநீர் வடிகால் வாரிய அலுவலர் வீட்டின் கதவை கடப்பாறையால் உடைத்து 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நகை கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. குடும்பத்துடன் திருமண நிகழ்ச்சிக்கு சென்றிருந்தபோது இந்த கொள்ளை சம்பவம் நடந்துள்ளது. மதுரை ஆரப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த 12ஆம் வகுப்பு மாணவர் அலெக்ஸ் மர்மமான முறையில் இறந்துள்ளார். அவரது தலை பாலித்தீன் கவரால் மூடியும் கால்கள் சைக்கிள் பூட்டால் பூட்டிக் கொண்டும் இருந்துள்ளது. தேர்வை சரியாக எழுத முடியாததால் இவர் தற்கொலை செய்து கொண்டாரா என்ற கோணத்தில் விசாரணை நடந்து வருகிறது. மன்னார் கடல் பகுதியில் பல வகையான அரிய வகை ஆமைகள் வசித்து வருகின்றன. அவை கடந்த சில மாதங்களாக கரைப்பகுதிக்கு வந்து முட்டையிட்டு சென்றன. தற்போது அம்முட்டைகளில் இருந்து ஆமை குஞ்சுகள் வெளியே வர துவங்கியுள்ளன. அவற்றை பாதுகாப்பாக கடலில் விடும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் பகுதியைச் சேர்ந்தவர் தர்மன் கிராம சாலை பணிக்காக தமது லாரியில் மண் ஏற்றி வந்த நிலையில் அதை வருவாய்த்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர். உரிய ஆவணமின்றி மண் எடுத்ததாக கூறி லாரியை கொடுக்காமல் அலைக்கழித்துள்ளதாக கூறப்படுகிறது. லாரி பறிபோன வருத்தத்தில் இருந்த தர்மன் விஷமருந்தி தற்கொலைக்கு முயன்றுள்ளார். அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. நெல்லையை அடுத்த பாளை அரசு மருத்துவமனையில் வடிவு என்பவருக்கு குழந்தை பிறந்தது. ஆனால் குழந்தை இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். அந்த குழந்தையை அடக்கம் செய்ய எடுத்துச் சென்றபோது கை கால்கள் அசைந்துள்ளன. மீண்டும் மருத்துவமனைக்கு கொண்டு சென்று குழந்தைக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. 5 மணி நேர சிகிச்சைக்கு பின் குழந்தை இறந்துவிட்டது. மருத்துவர்களின் கவனக்குறைவே குழந்தை பலியாக காரணம் என உறவினர்கள் குற்றம் சாட்டினர்.